பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாய் திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள். இன்றைய திதி மாலை 5:15 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 1:58 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணி 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி 7:30 மணி வரை, மாலை 6:30 மணி 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய நண்பர்களை, புதிய உறவுகளை, திடீர் திருமணத்தை, திடீரென்று புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திடீர்னு ஒரு நல்ல விஷயம், ஒரு புதிய ஆச்சரியப்படக்கூடிய நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா குரு பகவான் மதியத்திற்கு பிறகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நாளில் குரு உங்களுக்கு தனக்காரகனா 2ஆம் இடத்திலிருந்து பல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் தஞ்சாவூர் அருகே திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ராஜ குருவை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும், காலை பொழுதில் பல வாய்ப்புகள் கிடைத்தாலும், மாலை பொழுது பொருளாதார நெருக்கடியான காலமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவற்றை எல்லாம் மிக சரியாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கோயமுத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான், அதுவும் குரு பகவான நட்சத்திரத்தில் மதியத்திற்கு பிறகு. அப்போ பாத்தீங்கன்னா திடீர் பொருளாதார வருமானம், திடீர் பொருளாதார செலவு. அப்ப அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும். அப்ப சுப செலவாக மாற்றிக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னா பல்வேறு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான வாய்ப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. பல்வேறு வாய்ப்புகள் வரப்போகுது, சில பொருளாதார தடைகள் வரப்போகுது. அதே சமயத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய மதிய பொழுதுக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் வரும். காலை பொழுதில் சில தடைகள் வரும். தடைகளோடு சாதித்து காட்டக்கூடிய நாள். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனியில் வக்ரமாக இருக்கிறார். பல வாய்ப்புகள் வரப்போது, பல சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல கடகராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்மராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பொருளாதார தடை உடைய போது, சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரப்போகுது. அதே சமயத்துல 3ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார் சந்திர பகவான், 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். காலை பொழுது பயணத்தின் மூலியமாக லாபமும், மாலை பொழுது பயணத்தின் மூலியமாக சில சிரமங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால பயணத்தை மதிய பொழுதுக்குள் நம்ம முடித்து கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக பல்வேறு வாய்ப்புகள் கிடைத்து சாதித்து காட்ட முடியும். இந்த நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு பயணத்தை தொடங்குவது இன்றைய பயணம் ஒரு அற்புதமான பயணமாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார்.
பல்வேறு வாய்ப்புகள் வரப்போது, சில தடைகள் எல்லாம் உடைந்து புதிய வாய்ப்புகள், புதிய பொருளாதார நெருக்கடிகள், புதிய சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்க போது. இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காற்றழகி சிங்கபெருமாள மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும், சில மன வருத்தங்களையும், சில போராட்டங்களையும், சில உடல் வலிகளையும் தருவார். இருந்தாலும் இவையெல்லாம் ஒரு படிப்பனையாக இருந்து அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வருங்காலத்தில் இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பொழுதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இருக்கிற இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் 12ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, மன வலியானது தீரப்போது, கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது, சில வம்பு வழக்குகளானது தீரப்போது. இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான். காலை பொழுது சிறப்பாக இருக்கிறது. மாலை பொழுதில் சில பொருளாதார நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மாலை பொழுதில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வட்டி தொகை கட்டுவதில் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை வடபழனியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சில அழுத்தங்கள், சில வலிகள், இவற்றை எல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பாத சனியில் இருக்கீங்க, எல்லாமே சரியா நடந்துடும் நம்பாதீங்க. நடப்பவைகளை நல்லவைகளாக எடுத்துக்கொண்டு பயிற்சியோடு முயற்சியோடும் சில விஷயங்களை சாதித்து காட்டும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். வாகன யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் கன்னியாகுமரி அருகே குலசையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்தாரம்மன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான். பல்வேறு லாபங்கள் நடைபெற போது தந்தை வழியால் சில நல்ல செய்திகள் வருவது, காதிற்கு இனிமையான நல்ல விஷயங்களை பேசுவது, உடல் வலிகளை தீர்த்து கொள்வது, மருத்துவம் செய்து கொள்வது, உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, ஜென்ம சனி காலத்திலும் சாதித்து காட்டினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை சந்திராசிரமம் இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. ஏன்னா 7.5 சனியில, ஜென்ம சனிலையும் பாத சனிலையும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நம்முடைய கர்மக்காரகனுடைய அதிபதி சனீஸ்வர பகவான், விதி நாயகன் சனீஸ்வர பகவான் விதியின் பயனை கொடுக்க தவற மாட்டார். அதனால அழுத்தங்கள் மேலோங்கும், மன உளைச்சல்கள் இருக்கும், பொருளாதார தடை இருக்கும். இதையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய நாள். சந்திராஷ்டம நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் திருநள்ளாறில் அருள்பாலிக்கக்கூடிய தர்ப ஆர்ணீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தடைகளோடு சந்திராஷ்டமத்தை நீக்கி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ரிஷி பஞ்சமி. இந்த ரிஷி பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷிமார்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு அவற்றை முழுமையாக மனதில் இருத்தி வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை தொலைத்து இன்பங்களை பெருக்கிக் கொள்வதற்காக ரிஷிமார்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விஸ்வாமித்திரர் வழிபாடு, அகத்தியர் வழிபாடு, புலிப்பாணி வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ராகவேந்திரர், வள்ளலார், சீரடி சாய்பாபா, இப்படி குருமார்களை, ரிஷிமார்களை இந்த பஞ்சமி நாளில் வழிபடும் போது அவர்கள்
உங்களுடைய குரு தோஷத்தை நீக்கி, குரு என்பது அறிவு, அறிவு தோஷத்தை நீக்கி அறிவுபூர்வமாக உங்களுடைய செயல்பட வைத்து உங்களை வெற்றி காண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ரிஷி பஞ்சமி நாளில் ரிஷிமார்களை, குருமார்களை, மகான்களை வழிபட்டு அனைவரும் குருதோஷம் நீங்கி பலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.